இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். போட்டு அடுத்த எதிரிக்கு கொடுக்க பார்க்குறாரு. சரி, நேரம் சொல்கிறாரு. சொல்லி எனக்கு 30 வருஷமாக அடைகிறேன். இந்த தலைவருக்கு இந்த நம்ம என்ன மற்ற என்ன ஆகப்படுது கிடைக்கிறது. என் பேர் சுலைமான் தொண்டி. சமூக ஆர்வலராக இருக்கேன். நிறைய நன்மையான காரியங்களை தொண்டிக்கு நம்ம செய்கிறதில்ல கொஞ்சம் முன்னோடியே இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் எங்கள் தெருக்கு பக்கத்தில், அதாவது நம்ம தொண்டியில் பேரூராட்சி மன்றம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு கழிவறை கட்டப்படுது. அது யார் கட்டுறாங்கன்னு சொன்னால் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஏற்பாடில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த கக்கூஸ் வந்து ஒரு வெளியே, அதாவது வெளி தோற்றத்தில் இருந்தால் பரவாயில்லை. அதாவது அது எப்படி இருக்குன்னா, அந்த இடம் பக்கத்தில் பேரூராட்சி பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அன்றாடம் பேரூராட்சி பக்கத்தில் இருக்குது. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய வீடு இருக்குது சுற்றி. அது மட்டும் இல்லாமல் சத்துணவு கூடமும் பக்கத்தில் இருக்குது. சத்துணவு கூட பக்கத்தில் தான் இப்போ அந்த கழிவறை கட்டப்படுது. ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல கழிவறை இருந்தது. அந்த கழிவறை இருக்கும்போது அந்த ஏரியாவே சரியான ஸ்மெல்லாக இருக்கும், பயங்கர வாடையாக இருக்குது. மக்கள்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி அது அப்புறம் பூட்டி போட்டு அது தன்னால் இடிஞ்சு விழுந்துருக்கு. இப்போ மறுபடியும் அந்த இடத்துல கழிவறை கட்டப்படுது. இது பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. முக்கியமான பாயிண்ட் என்ன, சத்துணவு கூடத்து பக்கத்தில் கழிவறை கட்டலாமா அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கும் அந்த கழிவறைக்கும் இடையில் பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் இந்த கழிவறைக்கு அந்த பிள்ளைங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி போகும்போது ஏதாவது விபத்து சம்மந்தமான ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது பொதுமக்கள் இதை நினச்சே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த இடத்துல கட்டாமல் வேறு இடத்த தேர்வு செஞ்சு அவங்கள கட்டும்படி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அது சம்மந்தமாக நான் சொல்ல வர்றது இதுதான் விஷயம். இதை வந்து ஒரு மனுவாக ரெடி பண்ணி கலெக்டர் கிரிவன்ஸ் டேயில் நான் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்தோம். கலெக்டர்கிட்டையும் நாங்கள் எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.